ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலன்கள், நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்கள் நேரமும் மிச்சமாகும். மேலும் இதுவரைக்கும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தரக்கூடிய அன்பர்களுக்கு அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சந்தாதாரராக மாறியிருந்தாலும் நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தியிருந்தால் தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் சுட சுட டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே அதோட செக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களா, உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2023 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ராசியிலே சுக்கிர பகவான் இருக்கிறார். 2ஆம் இடத்துல 2 கிரக சேர்க்கையாக புதன் சூரியன் சேர்க்கையும், செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலும் இருக்கிறாருங்க. அற்புதமான ஒரு கிரக அமைப்பில் காணப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது ஃபேமிலியை, உங்கள் குழந்தைகளை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்கள் குழந்தைகள் கூட உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். தந்தை மகன் அல்லது தாய் மகள், தந்தை மகள் போன்ற குடும்ப உறவுகள் எல்லாமே அற்புதமான ஒரு புரிதலும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக இருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் குழந்தைகள் கூட இன்னைக்கு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சுகம் அதிகமாக கொடுக்கிற மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் அலுவலக பணிகளாகட்டும், உங்கள் பர்சனல் வாழ்க்கையாகட்டும், ரகசியமான சில செயல்பாடுகளை செய்வதில் இன்னைக்கு அதிகமான ஆர்வம் செலுத்துவீங்க. ரகசியமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே. உங்கள் மனசுல ரொம்ப நாளாக சில ஆசைகள் ஊஞ்சலாடிட்டே இருந்திருந்ததுன்னா அந்த ஆசைகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அந்த ஆசைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் என்ற தினம் நிறைவேறது மூலமாக உங்களுக்கு ஏற்படும் அற்புதமான ஒரு நாளுங்க. ஆசையில் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். அலுவலக பணிகள் நெருக்கடிகள் என்னதான் உங்களுக்கு நிறைய இருந்தாலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே உயர் அதிகாரிகள், சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால உங்கள் அலுவலக பணிகள் எத்தனை வேலை இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக உற்சாகமாக செய்ய முடியும். நல்ல ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் நீங்கள் மற்றவங்களை பற்றி கேலி கிண்டல் பண்ணுறது, மற்றவங்களுக்கு பற்றி நீங்கள் வீணாக கமெண்ட் அடித்து கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறது என்ற தினம் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப அவசியம். அதை மட்டும் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேலி கிண்டல் யாரையும் பண்ண வேண்டாம். மற்றவங்களை பற்றி எந்த விதமான கருத்துக்களையும் இன்னைக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டாம் நண்பர்களே. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். இந்த தினம் விருப்பமான சில பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க. நீங்கள் ஆசைப்பட்டதை வாங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நீங்கள் அதன் மூலமாக நல்ல நிம்மதியை பெற முடியும். ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குறது மூலமாக ரொம்ப தூரம் போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறது இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தருங்க. நீண்ட கால அடிப்படையில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பயணங்கள் மூலமாக ஏற்படும். எனவே நெடிய தூர பயணங்களுக்கு இந்த தினம் நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆரோக்கியம் இந்த பயணங்கள் மூலமாக சிறப்பாகவே அமையுங்க. எந்த பாதிப்பும் ஏற்படாது. உங்களுடைய சக்தியும் நல்லாவே எனர்ஜெட்டிக்காகவே இருப்பீங்க நண்பர்களே. ஸோ பயணங்களை இந்த தினம் தவிர்க்க வேண்டாம். பிஸியான ஷெட்யூலில் நீங்கள் ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த தினம் களைப்பே உங்களுக்கு ஏற்படாதுங்க. எங்கே அப்படி களைப்பு ஏற்பட்டாலும் அதை ஈஸியாக சமாளிச்சிடுவீங்க நண்பர்களே. தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக முதலீடுகள் செய்யலாம். உபரியாக உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய பணத்தை ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்கிறது நல்லது நண்பர்களே. அப்படி முதலீடுகள் செய்யும்போது நீங்கள் தகுந்த எக்ஸ்பீரியன்ஸு அல்லது எக்ஸ்பீரியன்ஸான ஆளுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு கரெக்டான இடத்துல பிளான் பண்ணி நீங்கள் முதலீடுகள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய பிளான்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்லேயும் தெரிவிக்கும் நண்பர்களே. உங்களுடைய பிளான்கள் குறித்து வீட்டில் பெற்றோர்களிடம் நீங்கள் தெரிவிக்கும் போது பெற்றோர்களும் உங்களுக்கு மீது ஒரு நம்பிக்கை வரும். பெற்றோர்களின் நம்பிக்கையை நீங்கள் சம்பாதிப்பதற்கு இது நல்ல ஒரு காலங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கை திருமணம் போன்ற இதர நல்ல உயர்ந்த படிகளுக்கு மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நீண்ட கால பந்தம் ஏற்படக்கூடிய அந்த திருமணத்திற்கு இப்போ உங்கள் காதல் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து செல்லலாம். அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கிறது. காதல் வாழ்க்கையில்
நீங்கள் தான் அதிர்ஷ்டக்காரர்னு சொல்லலாம். காதல் வாழ்க்கையில தான் உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்குங்கிற ஒரு சில விஷயங்கள் புரிதல் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மற்ற விஷயங்கள் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை விட காதல் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல உணர்வுகள் இன்றைய தினம் ஏற்படும். அற்புதமான ரொமான்ஸ் உறவுகள் மிக்க காதல் வாழ்க்கை சிறப்பாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். மேலும் உங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது நண்பர்களே. நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு அரட்டை அடிக்கிறது மட்டும் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது அவசியம். எந்த விஷயங்கள் பேசணுமோ ஆக்கப்பூர்வமாக உங்கள் நண்பர்கள் கூட இருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். தேவையில்லாத பேச்சுகள் பேசி அரட்டை அடிக்கிறதுல மட்டும் நீங்கள் இன்றைய தினம் அதை தவிர்த்து விட்டு கவனம் அதில் செலுத்துறது நல்லது நண்பர்களே. நண்பர்கள் கூட இருக்கிறது தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆனால் தேவையில்லாத விஷயங்களை பேசி நேரத்தை மட்டும் வீணாக்காதீங்க. இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக நேர மேலாண்மை ஏற்படுத்தி கொண்டு செயல்படும் போது ஃபியூச்சர் மிக மிக பிரைட்டாக மாற்றிக்கொள்ள முடியும். நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. எதிர்காலத்திற்காக இப்பொழுது நீங்கள் நிறைய திட்டங்களை செய்யலாம். நிறைய பிளான்களை எக்ஸிக்யூட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் காத்திருக்க நண்பர்களே. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கும் வாழ்க்கை துணை மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் நண்பர்களே. உங்கள் இல்லற வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை துணையானவர் ஒரு தேவதை போல ஒரு உணர்வு இன்றைய தினம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான சூழல் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். பண வரவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே. தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க. செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக உங்கள் இல்லத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கான முன்னேற்பாடுகளை இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். அதிகமான காரிய வெற்றிகளும் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. வியாபாரத்தில் நல்ல சிறப்பான முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே வியாபாரம் சிறக்கும். நல்ல ஒரு தன லாபம் நிறைந்து பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாளுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் நமது கடகராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் கிரே கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லைட் கிரே கலர் இந்த தினம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர் பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் நீங்கள் விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் குழந்தைகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் ஆசையில் நிறைவேறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு அலுவலக பணிகளில் நெருக்கடியான சூழலில் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைத்து எந்தெந்த நெருக்கடியும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. நெருக்கடியில் நிறைய இருந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க. மற்றவங்களை பற்றி கேலி கிண்டல் பண்ணுறதை மட்டும் நீங்கள் தவிர்த்து விட்டீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். மற்றவங்களை பற்றின கருத்துக்களை இன்னைக்கு நீங்கள் தெரிவிக்காமல் இருக்கிறது நல்லது. மற்றவங்க தவறே பண்ணியிருந்தாலும் அது எதுக்கு நீங்கள் வெளியே சொல்லிட்டு உங்கள் வாயால் நீங்கள் சொல்ல வேண்டாம். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த தினம் நெருக்கடியான சூழல்களை சமாளிக்க தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு ரகசியமான நிறைய விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. அந்த செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே. நீங்கள் விருப்பமான சில பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஆசைகள் நிறைவேறும். சில பொருட்களை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தால் அந்த ஆசைப்பட்ட பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்களுக்கு சுகம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் பொருட்சேர்க்கை மூலமாக ஏற்படும். ரகசியமான செயல்பாடுகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.